உங்களை நான் பார்க்கவே இல்லையே. எப்போ வந்தீங்க? மைக் எடுங்க, கொஞ்சம் நில்லுங்க எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. உன் பின்னாடி தான் நின்ன. அப்படியா? இப்போ முன்னாடி வந்துட்டீங்களா, அதனால தான் பார்த்தேன். ஒரு மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடலாமா? உங்கள் மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பிரதருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஏமா இப்படி மாட்டி விடுற? எப்போதுமே மாட்டி விடுறது தானே. என் மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே ரவி சார் என்னை நம்பி ஒரு படம் பண்ணுறாரு, அது பெருசாக வரணும், பெரிய ஹிட் ஆகணும், அவர் ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக நடக்கும். இப்படி நல்லவராக நடித்தா மட்டும் என்ன, அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்போ? எனக்கு அதான் நல்லத்தனமாக நான் யோசித்தேன், வேறு எதுவும். நீ யோசிக்கிறமே நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி அவனை உள்ளே விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன். இல்லையா? ஓகே, நீங்கள் ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசி. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுனா அப்படியே நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. ரொம்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பாவனா ரூடாக பேசின மாதிரி உங்களுக்கும் இருந்துச்சா? இப்படி நல்லவராக நடித்தா மட்டும் என்ன, அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்போ? அதான் நல்லத்தனமாக நான் யோசித்தேன், வேறு எதுவும். நீ யோசிக்கிறமே நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி அவனை உள்ளே விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன். நல்லவராக நடித்தா மட்டும் என்ன அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யோகி பாபு செம்ம சைலண்ட் அண்ட் ஜெயம் ரவியோட ஃபேஸ் மாறுது. கார்த்தி அப்படியே மூஞ்சில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ எல்லா பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு அக்வர்டான சுச்சுவேஷனை தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. எல்லா பேரோட ஃபேஸும் மாறுது, அதை தான் ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணாங்க. பாவனா பேசினது ரூடாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல யோகி பாபுவே சடனாக ஷாக் ஆகி அப்செட் ஆகி திருப்பி பதிலடி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதான் நல்லத்தனமாக நான் யோசித்தேன், வேறு எதுவும். நீ யோசிக்கிறமே நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி அவனை உள்ளே விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன். ஓகே, நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசி. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுனா அப்படியே நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. ரொம்ப நல்லவர், நல்ல மாதிரி யோசிப்பீங்க. ரொம்ப நன்றி. Thank you very much. ரொம்ப கிரவுண்ட்ல சந்திக்கலாம். நன்றிமா தங்கச்சி. மைக்க கொடுங்க சார். நீ என்னை அசிங்கப்படுத்துறியா, நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கவுண்டர் அட்டாக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இதில் காமெடியே இல்லையே. ஸோ நேச்சுரலாக பார்க்குறப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபஸ்ட்லேருந்தே ஏதோ சண்டை போல், அதனால தான் பாவனா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அப்படி தானே இருந்துச்சு. ஆமாம் தானே. இதுக்கு தான் இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையுமே பாவனோட பிஹேவியர் கேவலமாக இருக்குது, இவங்களோட நல்ல ஆங்கர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுருக்கலாம், இப்படி ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டும். அண்ட் நிறைய பேர் பாவனாவுக்கும் யோகி பாபுக்கும் முன்னாடியே சண்டை நடந்திருக்கும். யோகி பாபு ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு, இல்லை தப்பாக நடந்திருப்பாரு. ஸோ அதனால தான் பாவனா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கற்பனையிலையும் நிறைய பேர் திட்டிட்டும், நிறைய பேர் அசம்ஷன் கிரியேட் பண்ணிட்டும் வராங்க. இதை பற்றி பாவனா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே நார்மலாக பேசிக்கிட்டதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி வைரல் ஆக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் ரெண்டு பேரோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் பேசிப்போம், அதை தான் நான் இந்த ஃபங்க்ஷன்லேயே நான் ட்ரை பண்ணேன், அது அவருக்கும் புரிஞ்சு தான் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார். நாங்கள் ரெண்டு பேருமே பல வருஷமாக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், ஷோவில் நல்ல குட் மூமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். யூஸ்லெஸ் பீப்புள் தான் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே இந்த மாதிரி சண்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் கூட நானும் யோகி பாபு இதை பற்றி பேசி நாங்கள் சிரிச்சுட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கும் அவருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பிரிக்க பார்க்குறாங்க, எனக்கும் அவருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, என்னோட ரெப்புடேஷனை கெடுக்க பார்க்குறாங்க, எங்களுக்குள்ளே ஈகோ க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹேட்டடாக ஸ்ப்ரெட் பண்ணுறதை நிறுத்துங்க. ஒரு 30 செகண்ட் எடிட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு ஃபால்ஸான வீடியோ அப்படின்ற மெச்சூரிட்டி பார்க்குறவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செய்து இதை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, அது மட்டும் இல்லாமல் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் நானும் யோகி பாபுவும் இப்படி தான் இருப்போம், ஒரு ஸ்போர்ட்டிவான நேச்சர் தான், நாங்கள் ரெண்டு பேருமே ஃபன்னான மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னாடி இருந்த ஷோஸில் ரெண்டு பேருமே ஷேர் பண்ண மொமெண்ட்ஸ்லாம் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேருமே இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிப்போம், முட்டாள்கள் கூட தெரியும், எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ரெஸ்பெக்ட் இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தான் நாங்கள் ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிக்கிறோம் அப்படின்றது. அண்ட் யோகி பாபுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின மாதிரி ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிவகார்த்திகேயனை மட்டும் நல்லா ஹையாக ட்ரீட் பண்ணுறாங்க, யோகி பாபுவை பார்த்து மட்டமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு மாதிரி ஒரு டாக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால நான் அப்படிலாம் கிடையாது, நான் யோகி பாபுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, உங்கள் ரெண்டு பேத்துக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு தெரியாது. ஏன் அங்கே இருக்கிற செலிபிரிட்டிஸ்க்கே நீங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸான்றது தெரியாது, அவங்களோட ஃபேஸே மாறுச்சே நீங்கள் அப்படி பேசினதுக்கப்புறம். அப்படி நல்லவராக நடிச்சா மட்டும் என்ன, அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்போ? அவங்களுக்கே தெரியாதப்ப பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியும் நீங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிப்பீங்க அப்படின்ட்டு.
உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் அவர் உங்களோட ஃப்ரெண்டு, அதனால் நீங்கள் அப்படி பேசியிருக்கலாம். பட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது தெரியாதே. நீங்கள் ஃப்ரெண்டாக பேசின மாதிரி தெரியலையே, ரூடாக பேசின மாதிரி தானே அது கன்வே ஆச்சு. அதானே இங்கே பிரச்சனை. ஸோ நீங்கள் மட்டும் தான் யோகி பாபு ஃப்ரெண்டுன்னு நினச்சி அப்படி பேசியிருக்கீங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்கோ அங்கே இருக்க செலிப்ரிட்டிஸ்க்கோ நீங்கள் 2 பேருமே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தோணல. அதுதான் உண்மை. நேச்சுரலாக பார்க்குறப்போ ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் இதாக தான் இருந்துச்சு. நீங்கள் ரூடாக பேசின மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் பேசினதை கேட்டு யோகி பாபு அப்செட் ஆன மாதிரியும் அண்ட் மற்ற எல்லா பேருமே கொஞ்சம் மூஞ்சி சுழிச்ச மாதிரியும் தான் இருந்துச்சு. நம்பலைனா நீங்கள் பேசின வீடியோவை உங்களோட ஃப்ரெண்டு, உங்களுக்கும் யோகி பாபுக்கும் நீங்கள் 2 பேருமே கனெக்ஷன் இருக்குதே தெரியாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பி இந்த வீடியோ பார்த்து உனக்கு தப்பாக தெரியுதான்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்களும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆமாம் நீ ரூடாக பேசின மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் வந்து ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, நாங்கள் 2 பேருமே நார்மலாக பேசினதை பார்த்து இப்படிலாம் தப்பாக நினச்சி ஃப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றீங்க. நீங்கள் அவ்வளோ மெச்சூரிட்டியோடு பேசுகிறீங்கன்னா ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லேயே நீங்கள் யோசித்து பார்த்துருக்கணும். ஆடியன்ஸை உடனே ஃபுல்லு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம் வரும்? மேபி இந்த கிளாரிஃபிகேஷன்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சரி இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா, 2 பேருமே விளாண்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் வேணால் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபஸ்ட் டைமாக நேச்சுரலாக பார்க்குறப்ப 2 பேத்துக்குமே ஏதோ ஒரு சண்டமாக தான் இருந்துச்சு. அதான் உண்மை. நம்பலைன்னா நீங்களே யாராவது உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க, அவங்களே இதை சொல்லுவாங்க. ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவும் யோசிக்கணும், அவங்கள ஃபுல்லு மெச்சூரிட்டின்னு சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போயாவது அவங்களுக்கு புரிய வரும். கிரிக்கெட்டில் விராட் கோலி முறைச்சா சண்டை போடுற மாதிரி போனால் அதை போட்டு காமிச்சு எதனால் இப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனது இல்லையா ஆங்கரிங்களா? இல்லை நீங்கள் மற்றவங்களோட ஒப்பீனியன் கேட்டது இல்லையா? அப்போல்லாம் உங்களுக்கு ஃபுல்லு அந்த மெச்சூரிட்டி இல்லையா? நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகே தான், அவங்க 2 பேத்துக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதனால அப்படி பேசிட்டீங்க. பட் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் யோசிச்சு சரி ஆடியன்ஸ்க்கு இது தெரியாது, அதனால அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லியிருக்கலாம். பட் ஃபுல்லு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இது தப்பாக தெரியுது. ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இந்த பாவனாவும் யோகி பாபுவும் உங்கள் 2 பேர் வீடியோவும் ஷேர் பண்ணி பாவனா எல்லா பேருமே செமையாக அடிச்சுட்டு வராங்க. அதுக்கு தான் பாவனா இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஆமாம் பாவனா ரூடாக பேசின மாதிரி தான் இருந்துச்சு, யோகி பாபு அங்கே இருக்கிறவங்க எல்லா பேருமே ஒரு அக்வர்டான சுச்சுவேஷனுக்கு பாவனா தள்ளின மாதிரி தான் இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிய வரும். நான் பார்க்கவே இல்லையே, எப்போ வந்தீங்க? மைக் எடுங்க, கொஞ்சம் நில்லுங்க எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. உன் பின்னாடி தான் நின்ன. அப்படியா? இப்போ முன்னாடி வந்துட்டீங்களா, அதனால தான் பார்த்தேன். ஒரு மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடலாமா? உங்கள் மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய பிரதருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஏமா அப்படி மாட்டி விட்ற? எப்போதுமே மாட்டி விட்றது தானே. என் மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே ரவி சார் என்னை நம்பி ஒரு படம் பண்ணுறாரு, அது பெருசாக வரணும், பெரிய ஹிட் ஆகணும், அவர் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக நடக்கும். இப்படி நல்லவராக நடித்தா மட்டும் என்ன, அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்போ? எனக்கு அதான் நல்லத்தனமாக நான் யோசித்தேன், வேறு எதுவும் இல்லைம்மா. நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி அவனை உள்ளே விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன். இல்லையா? ஓகே, நீங்கள் ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசிச்சு. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுனா அப்படியே நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. ரொம்ப நல்லவர், நல்ல மாதிரி யோசிப்பீங்க. ரொம்ப நன்றி. Thank you very much. ரொம்ப தங்கச்சி. கிரவுண்ட்ல சந்திக்கலாம். நன்றிமா தங்கச்சி. மைக்க கொடுங்க சார். All right. Thank you.